எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கிளாஸில் இந்த அழகான மோட்டிஃப் தான் நான் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பர்சனலாக இந்த மோட்டிஃப் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். ஸோ உடனே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ப்ளவுஸில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டுங்காட்டி நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இது வந்துட்டு இந்த ஒரு மோட்டிஃப் மட்டும் நீங்கள் வச்சு ஒரு ஃபுல் ப்ளவுஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாங்க. பேக் நெக்குக்கு போடலாம், ஸ்லீவுக்கு போடலாம், எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாங்க. இந்த மோட்டிஃப் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக பிகினர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வீடியோவை சுருக்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறது தெரியுதா என்னென்னு தெரியலிங்க. இந்த பீடை வந்துட்டு நம்ம சென்டரில் கொடுக்கணும். ஸோ நான் லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம சென்டரில் லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போது சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்தாச்சு. 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சம்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நீடில் போகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நீடில் சூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீடில் போகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் நீடில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி பார்த்து எடுத்தேன். ஸோ போயாச்சு. ஒன்றும் இல்லைங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட போகிறோம். ப்ளஸ் இடையில வந்துட்டு நம்ம சீக்வன்ஸும் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் சிக்கு படம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்றதுனால. ஸோ பார்த்து நீங்கள் நிதானமாக போடுங்க. அடுத்தது ஒரு சுற்று சுற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 சுற்று சுற்றலாம். சரி, ஓகே, இந்த டைம் 2 சுற்று சுற்றி நம்ம போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்றத. வச்சாச்சு. கடைசி வரைக்குமே வந்துட்டு மேலே ஒரு விரல் வச்சு பிடிச்சிட்டு தான் கீழே இழுக்கணும். அப்போ தான் மேலே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு அழகாக கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு மோட்டிஃப் வச்சே நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த மோட்டிஃப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம கீழே எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஃப்ளாரை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு அளவுக்கு, ஒரு பாதி அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருங்க. நான் சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுருக்குறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த பீடை வச்சு நம்ம அந்த கேப்பையும் நம்ம கவர் பண்ணிடலாங்க. கீழே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரிலாம் த்ரெட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நான் எப்படி வந்துட்டு லாக் ஸ்டிச் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேங்க. இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நான் த்ரெட்டையும் வந்துட்டு லாக் பண்ணிட்டுங்க. இப்போது கட் பண்ணியாச்சுங்க. இப்போது 6 நீடிலையும் ஷூயிங் த்ரெட்டையும் எடுத்து நான் வந்துட்டு இங்கே ஒரு பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நீடில் எடுத்தாச்சுங்க. இப்போது இந்த பீடை மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பக்கத்தில் சரங்கிறது என்னோடய பொண்ணுங்க. டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், கொஞ்சம் சிக்குது. இதை வந்துட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கிறேங்க. கொம்பு டிசைன்லாம் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் தாங்க நான் வரைஞ்சேன். முன்னாடி இது வரைஞ்சது வந்துட்டு இந்த ரவுண்டு வந்துட்டு 1 ரூபி காயின் வச்சு நான் வரைஞ்சேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டுக்கோங்க.
இந்த கொம்பு டிசைன் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன். இது வந்துட்டு இந்த வரைஞ்சிருக்கிற அந்த இடத்த வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது கேப் இருக்கணுங்க. இதே மாதிரி 2 பீடாக போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது ஒன்றா கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா இப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வரும். ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொம்பு டிசைனில் நான் இங்கே 2 ஸ்டிச் பண்ணதுக்கு இங்கே ஒன்றா ஸ்டிச் பண்ணதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங். நீங்கள் கொம்பு டிசைனில் ஒன்றாவே வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பீட் லோட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ரெண்டு கீழே ஒரு 4 சுகர் பீட் வச்சு ஒரு லாக். அடுத்தது ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதே தூரத்தில் இருக்கிற மாதிரி. மறுபடியும் இந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 பீடாக சுகர் பீட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பீட் வந்துட்டு தெரியணும். இந்த இடத்துலையும் எனக்கு டச் ஆயிடுச்சு, ஸோ அதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். அந்த பீடு வந்துட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு காப்பர் கலரில் வந்துட்டு நான் உங்களுக்கு பீட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க. உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும் அதே மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடத்துலையும் லீஃபு, இதுவும் லீஃபு, இதுவும் இந்த இடத்துலையும் ஒரு குட்டி லீஃப் வரும். இது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல, சரிங்களா? ஸ்மால் பீசஸாக நான் வந்துட்டு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை வந்துட்டு நீங்கள் ஒன்றா லோட் பண்ணி போடுங்க. பழகினதுக்கப்புறம் நம்ம 2, 3 அந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சைடாக லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு கொடுத்ததை விட இன்னும் ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஜர்தோசி 4 ஜர்தோசி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஜர்தோசி எப்படி கட் பண்ணணுங்கிறது முதற்கூட நம்மளோட கிளாஸில் நான் வந்துட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். இப்போது 4 ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு குட்டி லீஃப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு என் நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னும் 3 லீஃப் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு காட்டுட்டுங்களா? ஒரு நாட் போடலாம், அப்படி இல்லைன்னா 2 நாட் போட்டால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பயம் கிடையாது. ஸோ நான் 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இது ஒரு லீஃபு. அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி லீஃப் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. ஊசியை கட் பண்ணும்போது அவ்வளோதான், ஒரே கட்டில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரே கட்டில் கட் பண்ணிடணும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஜர்தோசி கட் பண்ணும்போது. இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம த்ரெட் வச்சு போடணுங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ப்ளஸ் சீக்வன்ஸில் வச்சு நம்ம போடணுங்க. இதுக்கு 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த எண்டில் லைட்டாக இந்த மாதிரி வச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீடில் போகிறக்கு ஈஸியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸுங்க. மறுபடியும் நீடில் எடுத்து நீடிலோட அந்த இயர் போர்ஷனில் நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்கில்லாமல் அழகாக நூல் உங்களுக்கு உள்ளே போயிருங்க. நீடில் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஆல்ரெடி கம் வச்சு விட்ருக்குறோங்களா, க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, இந்த அப்படியே இந்த இயர் போர்ஷனில் விட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி இப்படி இழுத்துட்டு ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு 1 இல்லைன்னா 2 நாட் போட்டுக்க வேண்டியதானுங்க. நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேனுங்க. இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டுங்க அதே மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அங்கே வச்சுட்டுங்க. இந்த சீக்வன்ஸை ஒரு பஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த ஃப்ளார் போட்ட மாதிரியே நம்ம இப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணுறோங்க. அதே மாதிரி கிராஸில் கீழே பக்கத்துலேயே த்ரெட் எடுத்துட்டுங்க இருங்க. த்ரெட் எடுத்துட்டு கீழே அந்த முடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி 2 சுற்றி சுற்றிட்டு நம்ம சீக்வன்ஸ் வச்சுட்டு நமக்கு எங்கே வேணுமோ
எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ நம்ம வச்சுட்டு இதை போட்டுக்கலாங்க. இன்னும் சென்டரில் ஒரே ஒரு சீக்வன்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட மோட்டிஃப் ரெடிங்க. இந்த ஒரு மோட்டிஃப் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணலாங்க. எப்படிங்க? ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணிடலாங்க. 2000 to 3000 ரேஞ்ச் ப்ளவுஸ் கூட நீங்கள் இந்த ஒரே ஒரு மோட்டிஃப் வச்சே நீங்கள் டிசைன் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் த்ரெட் ஒர்க் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஜர்தோசி வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரேட்டு வந்துருங்க. இது பிகினர்ஸ் எல்லாராலையுமே போடக்கூடிய ஒரு டிசைனுங்க. அதனால தான் இந்த மாதிரி சரி நீ வந்துட்டு மோட்டிஃப் போட்டு காமிக்கலாம், நம்ம ஸ்டிச்சஸே போட்டுட்ருக்க வேண்டாம், சரி மோட்டிஃப் போட்டு காமிச்சோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இது உங்களோட ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோட்டிஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி மோட்டிஃப் டிசைன் அடுத்தடுத்து போடலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் வீடியோவோடு சேர்த்து உங்களுக்கு மோட்டிஃப் டிசைன் வரும். இந்த மாதிரி ஒரு மோட்டிஃப் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் நெக்கு ஃபுல்லாகவே இதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காயின் வச்சு ரவுண்ட் போட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொடி போட்டேங்க, மறுபடி இந்த டிசைன் மட்டும் ரஃபாக வரைஞ்சிட்டுங்க. அடுத்தது குட்டி குட்டி லீஃப் போட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நான் ஜர்தோசி லீவ்ஸ்லாம் டைப்ஸு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேனுங்க. அதை வச்சு நம்ம இதை வந்துட்டு ஃபில் பண்ணிடலாங்க. இந்த மோட்டிஃப் எப்படி இருக்குது, அழகாக இருக்குதுங்களா? நான் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஓரளவுக்கு சின்ன மோட்டிஃப் தாங்க, ஒரு 3-4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மோட்டிஃப் தானுங்க.